முன்னாடி கிளிகோசி பார்த்துருக்கீங்களா சார்? ஜோசியம் எதுவுமே பார்த்து நம்பிக்கையா இல்லையா? டைம் கிடைக்கல பார்த்து பார்த்ததில்லை, எதுக்காகன்னு தெரியல. இப்போ ஒரு 3-4 வருஷமாகவே போராட்டம் தான். சிறப்பான நிலை இருந்தும் சிறப்பான நிலை இருக்கும் அனுபவிக்க முடியும். ஒரு 4 வருஷமாகவே கன்னி பெண்ணுடைய தோஷம் என்று இருக்கு. பழகிய பெண்ணாக இருக்கலாம், விரும்பிய பெண்ணாக இருக்கலாம், பக்கத்து வீடாகவும் இருக்கலாம், இதுதான் சொல்ல முடியாது. கன்னி தீக்கு தோஷம் உங்களை வளரவும் விட மாட்டேக்கு, நிலையாக உட்கார விடவும் மாட்டேங்குது. ஆனால் வயசு கம்மியாக இருந்தாலும் யூகமான முறையில் வாழ வேண்டி வாழ்க்கை. வாய் திறமை, பழக்க வழக்கம், சிந்தித்து செயல்பட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆனால் இப்போ குழப்பத்தில் தான் இருக்குது ஒழிய சிறப்பில் ஒன்றும் இல்லை. கோபத்தை குறைச்சிக்கிங்க, பிடிவாதத்தை குறைச்சிக்கிங்க. ஜாமீன் சப்போர்ட்டு சைன் யாருக்கும் முன்னாடி இந்த 4-5 வருஷ காலமாகவே பெற்றவங்களுக்கும் ஒரு சிறப்பு இல்லாமல் தான் இருக்கும். என்ன படிச்சிருக்கீங்க? ஐடியா முடிச்சிருக்கேன். நல்ல படிப்பு, திறமை, டேலண்டுகள் இருந்தும் ஒரு சிறப்பு இல்லாத காலகட்டத்தை காமிக்கும். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதுதான் போயிட்டு அனுபவிக்கிறது மற்றவங்க கிடையாது. வீடுங்க நம்ம விழுப்புரம் தான். இங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நல்ல நேரம் தான் உங்களுக்கு. அந்த கன்னி தோஷம்தான் உங்களுக்கு இடைஞ்சலை கொடுத்துட்டு இருக்குது. இதனால் தொல்லைகள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க. பல ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்கணும். கம்மி இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகுது. பிரச்சனை இருக்குது, பின்னாடியே தான் இருக்குது. இவங்க கொடுக்கல, இவங்க கொடுக்கல, நான் கொடுக்குறேன்டா பாராடி. நீங்கள் கொடுக்கல. நேரங்கள் ஆக்கி வைக்க வேற பிடிச்ச கேராக அப்படின்னு வேறு டவுட்டு சந்தேகம். கன்னி பெண்ணா இவனோடைய விஷயம் தானே அது. இவரு முழுக்க சம்மந்தப்படுது. கன்னி பெண்ணு கிண்ணி பெண்ணில் ஏதோ தோசை ஏதோ ஏமாத்திட்டு வந்த பார்த்தியா? அது அது மனசு அதை சொல்ல மாட்டார், அதை யாருமே சொல்ல மாட்டாங்க ஜோசிக்காரங்க அந்த விஷயம். கன்னிப்பேடு தோஷம் உங்களுக்கு இருக்குது. இதனால் ஒரு சிறப்பு என்பது 1000 திறமசாலியாக இருக்கலாம், அது வேறு. வாழ்க்கையில் ஒன்று இருக்குது, அந்த வாழ்க்கையில் சிக்கலுக்கு உண்டாக்கும் சிறப்பு இல்லாமல். அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிகமாக பொம்பளை சோக்கில் ஈடுபடாத, இருக்கிற வாழ்க்கையும் போயிடுன்றாரு. முருகர்ரா, தலைவர்ரா போடு. இப்போதான் முருகர் கோயிலுக்கு போய் வந்தான். இப்போதான் சேலத்துக்கு போயிட்டாங்க. சந்தேகம் தான் எனக்கு தான்